ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம மதுரகவி மழலையர் அப்படின்ற இந்த ஆன்லைன் சம்பிரதாய ஈவெண்ட்ல சுவாமிக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சுவாமி இப்போ ஃபர்ஸ்ட் லைன் சுவாமியை பத்தி சொல்லணும்னு அடியன் நினைச்சாலே தமிழ், சமஸ்கிருதம், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு அடிக்கின்றே நம்ம போகலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மொழிகள்ல சம்பாஷணைகள், இந்த மொழிகள் எல்லாத்துலயும் உபன்யாசங்கள், காலக்ஷேப ரீதியா நிறைய ரீச்சபிள் ஃபார்மேட்ல வீடியோஸ். நம்மளுக்கு பக்தாமிருதம் அப்படின்னு சொன்னாலே நாதமுனிகள் அருள் செஞ்ச ஒரு தனியன் நம்ம திருவாய்மொழிக்கு. அப்புறம் நம்ம சுவாமியோட, நம் முனிகள் பரவஸ்து சுவாமியோட பக்தாமிருதம் சேனல். ஒரு நாள் கூட அடியோங்கள் ஆகத்துல எல்லாம் சுவாமியோட பக்தாமிருதம் சேனல்ல அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பிளே ஆகாம இருந்ததே கிடையாது. சம்பிரதாயத்தோட ஒரு அதிகபூர்வ வழிகாட்டி நம் சுவாமின்னு சொல்லலாம். எத்தனை காலக்ஷேபங்கள், எத்தனை உபன்யாசங்கள், இதெல்லாம் எல்லாமே ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள், எல்லா ஆழ்வார் பாசுரங்கள் அப்படியே ரத்ன சுருக்கமா அடக்கி நம்ம ஒரு தடவையும் உடையவர் சந்நிதியில எப்பெல்லாம் போய் காலக்ஷேபம் அன்வைக்க கிடைக்கிறதோ ஒரு நோட் புக் போராது சுவாமி சாதிச்சு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. சில விஷயங்கள் நம்மளால கேப்சரும் பண்ண முடியாது. கோவில் திவ்ய பிரபந்த கோஷ்டி என்ன, சுவாமியோட கைங்கரியங்கள் என்ன, ஒரு நடமாடும் நூலகம்னே சொல்லலாம் சுவாமி ஸ்ரீ பரவஸ்து வரதராஜன் சுவாமி பல்லாண்டு சுவாமி தேவருக்கு அடியோங்கள் குழாத்துக்கு எழுதினதுக்கு ரொம்ப தன்யோஸ்மி சுவாமி. பரம பாக்யம் அடியோங்களுக்கு. ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். மதுர கவி மழலையர் அப்படின்ற ஒரு தலைப்பு கொண்டு சிறுவர்களுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி 3 நாள்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுல அடியனையும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுமாறு முன்னாடியே நியமனம் ஏற்பட்டு இருந்தது. அடியனுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றது பொதுவா கொஞ்சம் கடினமான 2 நாள்கள். நிறைய பேருக்கு அதுதான் லீவா இருக்கும். மற்றவாளுக்கெல்லாம் லீவுன்றதுனால நமக்கு லீவா இருக்காது. ஏன்னா அப்போதான் நிறைய பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுனால. ஆனா முக்கியமாக சிறுவர்கள் இதுல நிறைய பேர் கலந்து கொள்வார்கள் என்பதனை மனசுல வைத்துக்கொண்டு கண்டிப்பா ஏதோ ஒரு கிடைக்கிற சமயத்துல ஒரு சமயம் அப்படியே நீங்க பார்க்கணும், அந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கணும், அவ சொல்றத கேட்கணும் அப்படின்ற ஆசையோடு தான் வந்தேன். நம்முடைய சம்பிரதாயத்துல பல சிறுவர்கள் இருந்திருக்கிறார்கள். ரொம்ப முன்னாடி போனா பிரஹ்லாதனை நாம் பார்க்கலாம். சின்ன வயசுதான் பிரஹ்லாதனுக்கு. தன்னுடைய ஆச்சாரியர்கள் தனக்கு சொல்லித்தர வேண்டியவர்கள் சரியாக சொல்லி கொடுக்காத போது பிரஹ்லாதன் அவளுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னான் என்று அந்த காலத்திலேயே பார்க்கிறோம். அவளுக்கு மட்டும் இல்லை, தன்னோடு கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட தான் விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னான் பிரஹ்லாத ஆழ்வான். இந்த கதையெல்லாம் எல்லா சிறுவர்களுக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் பிரஹ்லாதனுடைய சரித்திரம் சொல்லுங்கன்னா அவன் அடியனக்காடு நல்லா சொல்லுவாளா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பிரஹ்லாதன் ஒரு சின்ன குழந்தையா இருந்து கொண்டு அவ்வளோ பக்தி கொண்டவனாக இருந்தான். பிரஹ்லாதனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எசதா பவத்து அப்படின்னு சொல்லுவார். உலகத்துல யாராவது பெரிய சாது, ரொம்ப சாது அப்படின்னு சொல்லணும்னா பிரஹ்லாதன மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? உலகத்துல யாராவது ரொம்ப சாதுன்னு சொல்லணும்னா யாரை காட்டலாம்? அதுவும் பிரஹ்லாதன மாதிரி சாதுன்னு சொல்லலாமா? அந்த அளவுக்கு சாதுவாக, ஞானியாக, பக்தராக இருந்தது யாருன்னு கேட்டா பிரஹ்லாத ஆழ்வான். அவரும் ஒரு சிறுவர் தான். அதை இங்க நினைவில் கொள்ள வேண்டும். அதுக்கு மேல நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னா ஆண்டாளுக்கு உண்டு இல்லையா?
ஆழ்வார்கள் 10 பேர்னு சொல்லுவா, 12 பேர்னு சொல்லுவா. அதுல யாருக்கு ரொம்ப முக்கிய ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டா ஆண்டாளுக்குத்தான் முக்கிய ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாளுக்கு 2 ஏற்றங்கள். மற்ற எல்லா ஆழ்வார்களும் ஆண்கள், ஆண்டாள் மட்டும்தான் பெண், அது ஒரு ஏற்றம். மத்தொன்னு, அந்த ஆண்டாள் ரொம்ப சின்ன வயசிலேயே திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எல்லாம் பாடினார். மற்றவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வயசானதாகத்தான் பார்க்கிறோம் நாம். சில பேர்லாம் பார்த்தா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருந்தவா உண்டு இல்லையா, திருமொழி ராணி வாழலாம். ஆனா ஆண்டாள் ரொம்ப சின்ன வயசுல 5 திருநக்ஷத்திரம்னு சொல்றா, அப்பவே திருப்பாவை பாடினாள்னா பெண்ணாக இருக்கக்கூடிய ஏற்றம், 2வது சிறுமியாக இருக்கக்கூடிய ஏற்றம். அந்த ஆண்டாளுக்கு எவ்வளவு ஏற்றம் கொடுத்திருக்கிறோம். ஸ்ரீரங்கத்திலெல்லாம் எந்த ஆழ்வாரா இருந்தாலும் அவர்கள் ஆண்டாளினுடைய சன்னதிக்கு செல்வார்கள். அங்க ஆண்டாளினுடைய மரியாதையை ஆழ்வார்கள் பெறுவார்கள். ஆழ்வார்கள் ஆண்டாளுக்கு கொடுக்கிறது கிடையாது, ஆண்டாளிடமிருந்து பெறுவது. அந்த அளவுக்கு பெருமை கொடுத்திருக்கிறோம் ஆண்டாளுக்கு. சிறுமிதான், ஆனால் அவளுடைய பக்திக்கான ஏற்றம், அவளை தாயாராகவே தான் நினைக்கிறோம். பூமி பிராட்டியாருடைய அம்சமாக அவதரித்தவள், அதுக்கு மேல தன்னுடைய பெருமைகளாலும் அந்த ஸ்தானத்தை அடைந்திருக்கக்கூடியவள். அந்த ஆண்டாளையும் இந்த இடத்துல நாம் நினைக்க வேண்டும். பொதுவா என்ன திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கிறோமோ இல்லையோ, ஒரு திருவாராதனம்ன்றது முடிவடைய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா திருப்பாவை சாத்துமுறை இருந்தாகணும் இல்லையா. சித்தஞ்சிறுகாலை என்ற பாசுரத்தையும் வங்கக்கடல் கடைந்த என்ற பாசுரத்தையும் சொல்லாமல் எப்பொழுதும் ஒரு திருவாராதனம்ன்றது பூர்த்தியாகாது. சுமி திருவாய்மொழி சொல்லலையே, பெரியாழ்வார் திருமொழி இல்லையே அப்படின்னா அதெல்லாம் இல்லைனாலும் திருப்பாவை இருந்தாக வேண்டும். அந்த அளவுக்கு ஏற்றம். அந்த பாசுரங்களை பாடினது யாருன்னு கேட்டா ஒரு சிறுமி தானே. ஒரு ஆண்டாள் பெண்ணாக இருக்கக்கூடியவள், சிறுமியாக இருக்கக்கூடியவள். அப்போ ஒரு விதமாக பார்த்தால் புராணங்களிலே பார்த்தா பிரகலாதன், துருவன் முதலான பக்தர்களை நாம் காணலாம். இதோ நம்முடைய கோஷ்டியிலே பார்த்தால், நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் என்று பார்த்தால் அங்க ஆண்டாளை பார்க்கலாம். இதனால என்ன தெரிகிறதுன்னா, இந்த காலத்துல ஒரு எண்ணம் உண்டு, இந்த பக்தி இதெல்லாம் இப்போ வேண்டாம், முதல்ல படிப்பெல்லாம் முடிச்சுப்போம், படிப்பெல்லாம் முடிச்சுண்டு வேலையெல்லாம் பார்த்து செட்டில் ஆகி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கிருஷ்ணாராமா இதையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உலகத்துல பரவலான ஒரு பேச்சு உண்டு. அது முற்றிலும் தவறானது. ஏன் பிரகலாதன் சிறுவனாயிருந்து பக்தி பண்ணலையா? ஏன் ஆண்டாள் சிறுமியாயிருந்து கொண்டு பக்தி பண்ணலையான்னா, அவ எல்லாரும் பக்திமான்களாக இருந்தார்களே. ஆகையால் வயசோட சம்பந்தமே கிடையாது. எல்லா வயசிலும் எம்பெருமானை நோக்கி நாம் இருக்க வேண்டும், அவனுக்காக நாம் வாழ வேண்டும். இதை இங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள், முக்கியமா பெரியோர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடியனுடைய ஸ்கிரீன்ல சிறுவர்களை காட்டிலும் பெரியவர்கள் தான் கண்ணில் படுகிறார்கள். அதுல அடியனுக்கு ஸ்கிரீன்ல ஒரு 8 பேர் தான் தெரிய முடியல ஒரு சமயத்துல. அதனால அவளுக்கு தான் முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏனென்றால் கடைசியில் அவர்களை நல்ல வழியில அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு பெரியோர்களாகிற நமக்குத்தான் இருக்கிறது. அவ சிறுவர்கள் தான். அப்போ அவளை நாம் எந்த வழியில கொண்டு போகிறோம் என்பது நம் கையிலே தான் இருக்கிறது. அப்போ இப்பெல்லாம் படிச்சுன்றவங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. உண்மையில் பார்த்தா அது படிப்பே கிடையாது. சரி, அந்த அளவுக்கெல்லாம் இப்ப பண்ண முடியாதுன்னு நினைச்சாலும் அதோடு கூட இந்த படிப்பும் இருந்தாக வேண்டும். ஆழ்வார், நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரம் பாடுகிறார். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. இல்லங்களிலே இங்க தாய்மார்களுக்கும் தெரியும், குழந்தைகளுக்கும் தெரியும். தினப்படி காத்தால அம்மா எழுப்புவா, ஸ்கூலுக்கு டைம் ஆறுது எழுந்துக்கோ, கிளாஸுக்கு டைம் ஆறுது, சந்தைக்கு டைம் ஆறுது அப்படின்னு அந்த குழந்தைகள் எல்லாம் 5 minutesமா அப்படின்னு சொல்லும் இல்லையா, 5 minutesல எழுந்துன்றேன் அப்படின்னு சொல்லும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்மாழ்வார் சம்சாரிகளை எல்லாம் பார்த்து சொல்றார், கொஞ்சம் சீக்கிரம் பெருமாளை சேவிக்கலாம், பெருமாளை அடையலாம் வாங்கோன்னு. இவாளது சொல்றான் 5 minutes சுவாமி அப்படின்றா. நாளைக்கு வந்துடுறேனே, நாளானிக்கு வந்துடுறேனே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுட்டே இருக்காளா சம்சாரிகள். அப்பதான் ஆழ்வார் சொல்றார், கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம். இளமையானது கெடுவதற்கு முன்னாடியே வந்துடுவோம். ஏன்னா இந்த காலத்துல பாக்குறோம் 50 வயசுல 60 வயசுல இன்ட்ரெஸ்ட் வரும். சம்பிரதாயத்தை நல்லா கத்துக்கணும் சுவாமி,
அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும் சுவாமி, நிறைய காலம் போயிடுத்து சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆனால் அந்த சமயத்துல நமக்கு ஒரு பக்கம் உடம்புலேயும் சக்தி இருக்காது, மற்றொரு பக்கம் அறிவாற்றலும் குறைந்து போயிருக்கும். 10 வயசுல இந்த குழந்தைகள் எல்லாம் மனப்பாடம் பண்றது பாருங்களேன், சட்டு சட்டுன்னு மனப்பாடம் பண்ணிடும் குழந்தைகள் எல்லாம். அதுவே அந்த 10 பாசுரங்கள் நாம் தான் சொல்லி கொடுத்திருப்போம், அவளை காட்டில் அதிகமா திரும்ப நாம சொல்லி இருப்போம். ஆனா நமக்கு ஏறுமான்னு கேட்டா ஏறாது. இப்ப அந்த நினைவாற்றல் அப்படின்றது அவளுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குமான்னு கேட்டா இல்லை, இல்லையா? அதே மாதிரிதான் உடம்புல சக்தியும் பார்த்தால் 50 வயசு ஆயிடுத்து, 60 வயசு எடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுத்துன்னா பல பேருக்கும் சுவாமி முட்டு வலி சுவாமி, டாக்டர் எங்கேயும் கீழேயோ உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றார். இல்ல வேற என்னமோ பிரச்சனை, ரொம்ப நாள் இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு சொல்லி கடைசியில எப்போ நமக்கு ஆர்வம் இருக்கிறதோ அப்போ பெருசா ஞானத்தையும் சம்பாதிச்சுக்க முடியாது, பெருசா கைங்கரியத்தையும் பண்ண முடியாது. அந்த நிலையில் ஆர்வம் வருகிறது. அதனால்தான் ஆழ்வார் சொல்றார், இந்த இளமை பருவம் முடிவதற்கு முன்னாடியே வந்துடுங்க, இளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வந்துடுங்க. நாம 5 மினிட்ஸ் சொல்லியிருக்கோம், ஐயோ 5 மினிட்ஸ்லாம் சொல்ல வேண்டாம், எழுந்துக்கோங்க கொஞ்சம் வாங்கலே அப்படின்றாரு. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் எங்க வரணும்னா வளரொளி மாயோன் மருவிய கோயில். வளரொளி மாயோன் திருமாலிருஞ்சோலையை பத்தின அழகான பாசுரம் இது. திருமாலிருஞ்சோலையிலே அழகர் சேவை சாரிக்கிறார். எப்படிப்பட்டவர்? அவருடைய ஒளி வளர்ந்துட்டே இருக்கான். வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளர் இளம்பொழில் சூழ் மாலிருஞ்சோலை. அந்த திருமாலிருஞ்சோலையில நிறைய சோலைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த சோலைகள்ல இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் வயசு எப்படி போகும்னா இளமை வளர்கிறதுன்றார் ஆழ்வார். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்ப என்ன வயசுன்னு கேட்டா 5 வயசுன்னு சொல்லுவார். அடுத்த வருஷம் திருப்பி மதுரை கவி மழலையர் நடக்கும் பொழுது வயசு என்னன்னு கேட்டா கேட்டகரி மாறிடும். சில சமயங்கள்ல 5 வயசு கேட்டகரி வேற, 6 வயசு கேட்டகரி வேற, என்ன கேட்டகரி மாறிடும் இல்லையா? ஆனா திருமாலிருஞ்சோலை அழகரை சுத்தி இருக்கக்கூடிய சோலைகள்ல இருக்கக்கூடிய மரங்களுக்கு எல்லாம் வயசு எப்படின்னு கேட்டா போன வருஷம் 5னா இந்த வருஷம் 4, அடுத்த வருஷம் 3. அந்த மாதிரி இளமை பருவம்ன்றது மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ பகவானுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் இளமை என்பது மாறாமல் போகும். மோட்சத்துக்கு போறோம்னு, மோட்சத்துக்கு போனால் அங்க எல்லாருக்கும் ஒரே வயசுதான், 25 வார்ஷிகர்கள்னு சொல்லுவா. எல்லாருக்கும் 25 வயசு. அந்த 25 வயசுன்றது மாறாமல் எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்குமா. அந்த மாதிரி பகவானை நாம் பெற்று விட்டோமே ஆனால் இளமையில் குறைவே இருக்காது. வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர் விலராகில் சார்வது சதிரேன். சில சமயங்கள்ல நாமே நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நான் ரொம்ப சாமர்த்தியம், நான் ரொம்ப சதுரன். சதுரன் அப்படின்னு சொன்னா சாமர்த்தியம் உடையவன் அர்த்தம். ஆழ்வார் சொல்றாரு சதிர், சாதுரியம். சாமர்த்தியம் என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு பகவானை ஆசிரியிக்கிறது தான் சாமர்த்தியம். இல்ல பகவானை ஆசிரியக்கல வேற என்னமோ பண்றோம் அப்படின்னு சொன்னா ஐயோ அது சாமர்த்தியமே கிடையாது. சாமர்த்தியமா இருக்கக்கூடியவர்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பகவானை வேகமாக கிட்டிவிட வேண்டும். காலம் பெற சிந்தி தூய்மினோன்றார் ஆழ்வார் மற்றொரு இடத்துல. ரொம்ப சீக்கிரமா வந்துடுங்க, சீக்கிரமா வந்தவனை பத்தி விடுங்கோள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆகையால் பக்தின்றது வயசானவர்களுக்குன்னு கிடையாது, முக்கியமா சிறுவர்களுக்குத்தான் என்பதனை இந்த இடத்துல பெரியோர்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டியது. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு இது சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவ இந்த எண்ணம் கொள்ளாதவர்களாகையால் தான் இந்த கோஷ்டிக்கே வந்திருக்கா இல்லையா? ஆகையால் இங்க சொல்லணும்ன்ற தேவை கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒண்ணு சொல்லணும்ன்றதுனால சொல்றதுதான் இது. ஆகையால் முக்கியமாடியன் சொல்ல வந்தது என்னன்னா, எக்காலத்திலும் சிறுவர்கள் பக்திமான்களாக இருந்திருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு அந்த பக்தி ஏற்படும் பொழுது பெருமை மிகவும் அதிகமாக இருக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட சிறுவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுண்டு மேன்மேலன இது ஏதோ ஒரு போட்டி, அந்த போட்டிக்காக அப்படின்னு இல்லாமல் இதுவே ஒரு வாழ்க்கை நெறியாக, இதுவே ஒரு வாழ்க்கை முறையாக மாறி எப்பொழுதும் எம்பெருமானை பற்றி சிந்தித்து கொண்டு அந்த எம்பெருமானோடு ஒரு விதமான தொடர்பை கொண்டு அவர்கள் வளர வேண்டும் அப்படின்றதே இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு எம்பெருமானிடத்துல பிரார்த்தனையாகவும் வைத்துக்கொண்டு அடியேன் இந்த ஒரு சிற்றுரை, சின்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் சுவாமி. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, குழந்தைகளால அடியவங்களுக்கு எல்லாம் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு சுவாமி. இன்னைக்கு தேவரீர் எழுறதுக்கான ஒரு பாக்கியம், பரம பாக்கியம் சுவாமி.
நம்ம குழாமே தேவரீரோட பகவத் விஷய சாரத்துல தான் சாரத்துல இருந்து சாரமா அமைஞ்சுட்டு இருக்கு சம்டைம்ஸ். ஏன்னா அது அடியேனோட எவ்வளவு மந்த புத்திக்கு என்ன நோட்ஸ் எடுத்து எட்ட முடியறதோ அவ்வளவுதான் அவளுக்கு போய் சேர்றது பாவம் அது. ஆனாலும் அதை கேட்டு தேவரீரோட மங்களாசாசனம் அவளுக்கு கிடைக்கிறதுக்கு அடியவங்களுக்கு ரொம்ப பரம பாக்கியம் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. சரி, ரொம்ப சந்தோஷம். ராமானுஜாய நமः. தன்யோஸ்மி தன்யோஸ்மி சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. சரி. தன்யோஸ்மி சுவாமி.